குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் அன்பர்களே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு பலவிதத்திலும் இறையருளாலே நன்மைகளும் வளங்களும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தன்மையும் வரட்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணை நிற்கட்டும். வருட பலன்களாக பார்க்கும்போது அந்த வருடத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அதாவது 1/1/2026 அன்று எப்படி நமக்கு கோள்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு பார்ப்போம். இந்த வருடத்தின் 2026 ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, தனுசு அப்படிங்கிற ராசிக்குள்ளர சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் என்று 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன் ராஜா, அவருடன் அந்த மந்திரி அப்படிங்கிறதும் தளபதி அப்படிங்கிறதும் இந்த புதனும் செவ்வாயும், அதனுடைய ராணி அப்படிங்கிறக்கூடிய இந்த சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து ஒரு பெரிய அரசவையே அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதை குருங்கிற ராஜா பார்க்கிறார். அதனால் சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகத்திலே அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த வருடம் ஆரம்பித்து கொடுக்கிறது. எதையுமே திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி ஸ்தானம் அப்படின்வோம். அந்த லக்னம் அப்படிங்கிறது தனுசுன்னு வச்சுன்னா 3வது இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ராகு இருக்கிறார், எதையுமே பெரிதாகக்கூடியவர். இவரை குரு பார்க்கிறார். இன்னும் விரிவாக்கமாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இதுக்குரியவர் சுகஸ்தானமான இடத்திலே மீனராசிக்குள்ளரே சனி பகவான் வருடக்கோளாக அமர்ந்திருக்கிறார். அவரும் தன் பார்வையாகலே இந்த தனுசு ராசியை பார்க்கிறார். குரு அமர்ந்திருக்கக்கூடியது மிதுன ராசியிலே வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே அமரக்கூடியதாகவன் கேது அமர்ந்திருக்கிறார் சூரியனுடைய வீட்டில். சந்திரன் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி நல்ல சிறப்புகள் கொண்ட இந்த வருடம் அப்போ எப்படி இருக்கும்? பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம், அரசியலிலே பெரிய மாற்றம், தொழிலிலே வளர்ச்சி, எதிர்பார்த்த வகையிலே நல்ல முன்னேற்றங்கள், எதை பற்றியும் என்ன ஓட்டங்களெல்லாம் போராட்டத்தின் முன் வெற்றி, இப்படி நிறைய இருக்குது. அப்போ சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறதும், எதையுமே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வேகங்கள் நிறைய இருக்கணும், கொஞ்சம் விவேகத்துடன் இருக்கணும் குருவான பார்வை காட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே துலா ராசிங்கிறது இந்த தனுசு லக்னம்னு வச்சுட்டோம்னா 11வது இடம், அந்த லாபஸ்தானத்தை குருவின் பார்வை அமைகிறது துலா ராசி மேலே. அப்போது உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அத்தனை வகைகளையும் இந்த வருடத்திலே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். தொழில் விருத்திகள் எல்லாம் வரும், புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், வரவுகள் நிறையவும் செலவுகள் கம்மியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு பொது பலனாக அமைகிறது. அப்போ நிறைய சுபிட்சங்களை நோக்கிய ஒரு நிகழ்வு இந்த வருடத்திலே நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல மழை பெய்யும், நல்ல வரவு இருக்கும், விவசாயம்லாம் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்திலையும் நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் சுகமாக இருக்கலாம்ங்கிற தன்மையை மனதிலே எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய நுணுக்கங்களும் நிறைய விரிவாக்கங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்திலே பலனாக அமைகிறது. அதனால் இந்த வருடம் எல்லாருக்குமே சுபிட்சமாக நல்லதாக அமைவதற்கு, ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னாலே கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பரஸ்பரம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால எல்லாரும் விட்டு கொடுத்து வாழ்தல் அப்படிங்கிற தன்மையை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் இந்த வருடம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வளத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். நாம்
ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. வருடக்கோளான சனி பகவான் உங்களுக்கு த்ரெட்லேயே வச்சுருக்கார் உங்களை, இல்லையா? அஷ்டமத்தில் சனி சார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் 2026 நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி இருக்கு, இல்லையா? சந்திரன் உச்சத்திலே அமரக்கூடியதான ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கர்மஸ்தானம் 10வது இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார், தொழில் அப்படிங்கிற விஷயத்தில். அதனால் நல்ல சந்தோஷத்தை பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. இந்த வருடத்திலே உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் என்னன்னாக்கா, லாபஸ்தானத்திலே குரு வக்கரமாக இருந்தாலும் இருக்கிறார். தன் பார்வையை முயற்சி அப்படிங்கிற 3ஆம் இடத்தில் துலா ராசி மேலே வைக்கிறார். அதனால் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் வெற்றியை தரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி பயணிக்கலாம். பயத்தை ஓர வைங்க, சனி நல்லதையும் செய்வார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது சுகத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்தை தான் சனி பகவான் பார்க்குறார், குருவும் பார்க்குறாரு. ஸோ 2 கிரகங்களுமே ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம். இங்கே 3ஆவதாக ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், சூரியன். அப்போ சிவராஜ யோகம் அப்படிங்கிறோம். இந்த யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சுக்கிரனும் குருவும் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது கஜலக்ஷ்மி யோகம்னு சொல்லுவாங்க. சேர்ந்து அமர்வது, பார்வை பார்ப்பது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய வேகங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் கிடைக்கும். குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். படிப்பில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தாங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சூழ்நிலாம் காட்டும். அவர் உண்மையாக சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை டெஃபினட்டாக இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. எதையுமே ஆழ்ந்து யோசித்து செய்தீர்களானால் வெற்றி அப்படிங்கிறது அந்த கேதுவுடைய தன்மை சொல்கிறது. நுணுக்கமாக யோசிக்கணும், அவசரப்படக்கூடாது. எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். செஞ்ச பின்னாடி கஷ்டப்படாதீங்க, முன்னாடியே யோசித்து செய்யுங்கன்றார். அதுதான் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம். ஏன்னா எய்த்தாப்படி உட்கார்ந்துருக்கிற ஆள் யாருன்னு பார்க்கணும். ராகு உட்கார்ந்துருக்கிறார், எதையும் பெருசாக பண்ணுன்னுவார். பெரிதாய் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிறது அப்படின்னு ஆகிடும். உங்களுடைய லீகல் அப்படின்னு சொல்லுவோம், எது உங்களுக்கு சட்டபூர்வமாக இருக்கோ அதை மட்டும் செய்யணும். சட்ட விரோதமாக எந்த காரியம் செய்யக்கூடாது. கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவையில்லாமல் போய் காசிப்ஸ் கிரியேட் பண்ணுறது, புறம் சொல்லுதல், பாவத்திலே பெரிய பாவம் புறம் சொல்லுதல்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி மாட்டிக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த இயர் 2000 உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கும், நிறைய நல்ல பலன்கள் உண்டு. 10ஆம் இடத்தை அஷ்டமத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி பகவான், அதனால் எதிர்பாராத நன்மைகளையும் கொடுப்பார். என்ன சந்திரனுடைய இடத்தை, சந்திரனுடைய விஷயத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். அதுவும் உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கன்னிராசியும் பார்க்குறார். அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சனி பகவான் உடன்பாட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். சனி நல்லவர்னே வச்சுக்கோங்க, உங்களை நல்லது தான் பண்ண போகிறார், கெடுதல் பண்ண மாட்டார், கவலைப்படாதீங்க. நேர்மை, நியாயம், தர்மம் இதை விட்டு விலகாமல் இருக்கணுங்கிறது தான் சனியோடைய தன்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்க. எவ்வளோ தூரம் ஆஞ்சநேய உபாசனை பண்ணுறீங்களோ அதனால் வரக்கூடிய நன்மைகள் சனி பகவானால் உங்களுக்கு நல்லது நடக்கும். புரிதலெல்லாம் கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாது. ஜாம்பவான் அப்படின்னு அவர் தான் சொல்கிறார், நீங்கள் உனக்கு எப்படி பார்க்க தெரியும், அஷ்டமா சித்திகளையும் கொண்டவன் நீ அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அவருக்கு தெரியுது. அதே போல் தான் உங்களுக்கு உங்கள் பலம் தெரியாது. கட்சியில் இருப்பவர்கள்
வாக்கு ஸ்தாருவத்தினாலே, பொதுஜன தொடர்பிலே, அரசியலிலே, பதவியிலே இதெல்லாம் வரக்கூடிய வாக்குகளை சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் இந்த வருஷம் சாதுரியமாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூட ஒரு ஆள் வேணும். யார் வேணும்? ஆஞ்சநேய துணையுடன் நீங்கள் செய்யலாம். அசாத்திய சாதக சுவாமின்னு எல்லாம் நடக்காததெல்லாம் நடித்து கொடுப்பார். அதனால் இந்த வருடம் இதே உபாசனையாக வைத்து கொள்ளுங்கள். தேவையற்ற சண்டை வழக்குகளுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. கான்ட்ரவர்ஷியல் எதுவாக இருந்தாலும் ஓரம் ஒதுங்கி நின்றுங்க. எதுவுமே கலங்கி கூர்ந்த குழம்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தெளிவான பிறகு எந்த சிந்தனையும் செய்வது அப்படிங்கிறது முக்கியமாக கொண்டீர்களானால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பலத்தையும் நலத்தையும் நல்லதொரு சீரும் சிறப்பையும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.